الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكم من قرية أهلكناها فجاء بأسنا بياتا وهم قائلون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام المسلم من سلم المسلمون في لسانه ويده أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மாபெரும் அருளாளன், ஒரு மாபெரும் கிருபையுடையவன். உலகிலுள்ள மொத்த அருள் என்றால் என்ன, கிருபை என்றால் என்ன, இரக்கம் என்றால் என்ன, அந்த இரக்கத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அவற்றையெல்லாம் நமக்கு விளக்கி, இரக்கம் அன்பு மொத்தத்தில் 99 பங்கை தன்வசம் வைத்துக்கொண்டு ஒரு பங்கு அன்பை மட்டுமே, ஒரு பங்கு இரக்கத்தை மட்டுமே இந்த உலக படைப்புகள் அனைத்துக்கும் மத்தியும் ரப்புல் ஆலமீன் பங்கிட்டு கொடுத்திருக்கின்றான். அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், அர் ரஹ்மானுர் ரஹீம். ரஹ்மான் என்பதற்கு நாம் தமிழிலே அளவற்ற அருளாளன் என்றும், ரஹீம் என்பதற்கு நிகரற்ற அன்புடையோன் என்றும் நாம் தமிழிலே பொருள் கொள்கின்றோம். ஆனால் இந்த ரஹ்மான் ரஹீம் என்பதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லும்போது அழகா சொன்னார்கள், அர் ரஹ்மான் என்பது உலகத்திலே எந்த விதமான பாகுபாடுமின்றி, எந்த விதமான வித்தியாசமின்றி அனைத்து படைப்புகளுக்கும் அனைத்து மக்களுக்கு மத்தியிலே பொதுவாக அன்பு செலுத்தக்கூடியவன், எல்லோருக்கும் மத்தியிலே நீதமாக நியாயமாக அன்பு செலுத்தக்கூடியவன். முஸ்லிம்கள் மீது ஒரு அன்பு, முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது ஒரு அன்பு என்று அல்ல, அல்லது முஸ்லிம்கள் மீது ஒரு கருணை, முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது என்ற ஒரு கருணை என்று அல்ல. உலகத்திலே அன்பு கருணை என்பது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ, எந்தெந்த படைப்புகளுக்கெல்லாம் தேவைப்படுமோ அத்தனை படைப்புகளுக்கும், அத்தனை ஜீவராசிகளுக்கும், அத்தனை மனித குலத்திற்கும் தன்னுடைய அன்பையும் கருணையும் செலுத்தக்கூடியவன் அர் ரஹ்மான் என்பது. அர் ரஹீம் என்பதற்கு முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொன்ன அழகாக சொன்னார்கள், நிகரற்ற அன்புடையோன் என்பது அது முஸ்லிம்கள் மீது மட்டும் அன்பு செலுத்தக்கூடியவன், உலகத்திலே அல்ல மறுமையிலே. அர் ரஹ்மான் என்பது உலகத்திலே எல்லோர் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவன், எல்லா படைப்புகளையும் எல்லா ஜீவராசிகளையும் தன்னை ஏற்போரையும் மறுப்போரையும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தக்கூடியவன் அர் ரஹ்மான் என்பது. ஆனால் அர் ரஹீம் என்பது மறுமையிலே தன்னை யார் ஏற்றுக்கொண்டார்களோ, தன்னை யார் விசுவாசித்தார்களோ, தன்னை யார் ஈமான் கொண்டார்களோ அந்த மூமின்கள் மீது மட்டும் மறுமையிலே அன்பு செலுத்தக்கூடியவன், அது அர் ரஹீம் என்ற வார்த்தைக்கு உரியது என்று நமக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அருமை சகோதரர்களே, இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அன்புக்கு வித்தியாசப்படுத்தி பார்ப்பது, தன்னுடைய கருணைக்கு வித்தியாசப்படுத்தி பார்ப்பது மறுமையில் தான் முஸ்லிம்கள் மீது மட்டும் ரப்புல் ஆலமீன் தனி அன்பு செலுத்துவான், தனி கருணை காட்டுவான். அல்லாதவர்கள் மீது ரப்புல் ஆலமீன் கோபப்படுவான். மனிதர்கள் மீதும் அல்லது தனக்கு இணை வைத்த மனிதர்கள் மீதும், தன்னை மறுக்கின்ற காஃபிர்கள் மீதும் ரப்புல் ஆலமீன் கோபப்படுவது மறுமையில் தான். உலகத்திலே அன்பு என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மனிதர்களுக்கும் கருணையை எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி காட்டக்கூடியவன், எந்த விதமான பாகுபாடும் இன்றி, ஏற்போர் மறுப்போர் என்ற எந்த பாகுபாடும் இன்றி எல்லோர் மீதும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தக்கூடியவன், கருணை காட்டக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். அந்த அர்த்தத்திற்குரிய வார்த்தை தான் அர் ரஹ்மான் என்ற வார்த்தை. இந்த அர் ரஹ்மான் என்ற இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிரியமான வார்த்தை, எவ்வளவு நேசத்திற்குரிய வார்த்தை என்றால், எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அஸ்மா இலல்லாஹி அப்துர் ரஹ்மான் வ அப்துல்லாஹ். மனிதர்களுக்கு மத்தியிலே சூட்டக்கூடிய பெயர்கள், ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய பெற்றோர்களுக்கு சூட்டக்கூடிய பெயர்கள்,
நாம் மனிதனுக்கு முன்னாடி அடையாளத்திற்கு அவர் பெயர் வைக்கின்றோமே, இந்த பெயர்களை கூட அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயர் வைக்க வேண்டும். பெரிய பெயர்களிலேயே அஹப்புல் அஸ்மா இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான பெயர்கள் அப்துல்லா என்பதும் அப்துர் ரஹ்மான் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்துல்லா என்றால் அல்லாஹ்வுடைய அடிமை, அப்துர் ரஹ்மான் என்றால் ரஹ்மானுடைய அடிமை. அது அல்லாஹ் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பொதுவான பெயர். ரஹ்மான் என்பது அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளில் ஒன்று, அல்லாஹ்வுடைய தன்மைகளில் ஒன்று. அல்லாஹ்வுக்குரிய தன்மைகளிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான தன்மை இந்த ரஹ்மான் என்ற வார்த்தை என்பதனால் தான் அந்த ரஹ்மானோடு இணைத்து அப்துர் ரஹ்மான் என்று பெயர் வைக்கும் பொழுது அந்த பெயர் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயராக ஆகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆக இந்த ரஹ்மான் என்ற இந்த அன்போடு சம்பந்தப்பட்ட, இரக்கத்தோடு சம்பந்தப்பட்ட, அதுவும் பாகுபாடு இல்லாத அன்பு. ரஹீம் என்பதாவது பாகுபாடு காட்டக்கூடிய அன்பு. மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இரக்கம் காட்டுவான், முஸ்லிம்கள் மீது மட்டும்தான் அன்பு செலுத்துவான். முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது ரப்பல் ஆலமீன் எந்த அன்பும் செலுத்த மாட்டான், எந்த இரக்கம் காட்ட மாட்டான். ஆனால் உலகத்திலே பொறுத்தவரையிலே ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான சமமான அன்பு செலுத்தக்கூடியவன், ஒரே மாதிரியான நியாயமான அன்பு செலுத்தக்கூடியவன். அந்த பொருளுக்குரிய வார்த்தை தான் ரஹ்மான் என்பது. அந்த ரஹ்மான் என்ற வார்த்தையே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது என்பதனால்தான் அந்த ரஹ்மானோடு இணைத்து வைக்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் என்ற பெயரும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அருமை சகோதரர்களே, இங்கே நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். உலகத்திலே ரப்பல் ஆலமீன் அன்பு செலுத்துவதில் பாரபட்சமற்றவன், எந்த விதமான பாகுபாடற்றவன், எந்த விதமான வித்தியாசமற்றவன், எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தக்கூடிய உலகத்திலே ஒரே மாதிரி கருணை காட்டக்கூடியவன். ஆனால் சில சமயங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்கள் அவர்கள் தன்னை ஏற்போராக இருந்தாலும் சரி, மறுப்போராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உலகத்திலே அல்லாஹ்வுடைய அளவுக்கு அதிகமான கோபத்திற்கு ஆளாகும் பொழுது, அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் தாண்டி, அல்லாஹ்வுடைய அருட்கொடையும் தாண்டி, அவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் தாண்டி மனிதர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை அதிகப்படுத்தும் பொழுது அந்த கோபத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிக்காட்டுவான். அந்த கோபத்தை ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றுவான். யார் மீது? அங்கும் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ற வித்தியாசம் கிடையாது. யாராக இருந்தாலும், முஸ்லிம்களாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் தவறுகள் செய்யும் பொழுது, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில தண்டனைகளை, சில படிப்பினைகளை உலகத்திலே காட்டுவான். இதிலே முஸ்லிம்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான், முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது கொடுக்க மாட்டான். அல்ல முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது அல்லாஹ் கோபத்தை காட்டுவான், முஸ்லிம்கள் மீது கோபத்தை காட்ட மாட்டான் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை நிராகரிக்கக்கூடிய மக்கள், தன்னை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், அவர்களுடைய குஃப்ரிலும், அவர்களுடைய தவறுகளிலும், அவர்களுடைய நிராகரிப்பிலும், அவர்களுடைய இறை மறுப்பிலும் அளவுக்கு அதிகமாக அளவு மீறி செல்லும் பொழுது சில படிப்பினைக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வப்போது சில தண்டனைகளை, சில சோதனைகளை, அல்ல சில தன்னுடைய கோப பார்வையை உலகத்திலே ரப்பல் ஆலமீன் அவ்வப்போது நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றான். அது வெள்ளப்பெருக்கு என்ற பெயரால் இருந்தாலும் சரி, அல்ல பூகம்பம் என்ற பெயரால் இருந்தாலும் சரி, அல்லது இப்பொழுது புதிதாக ஒரு பெயர் கண்டுபிடிக்கப்பட்ட சுனாமி என்ற பெயராக இருந்தாலும் சரி, எந்த பெயராக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதோ ஒரு வழியிலே மக்களை அழிப்பான். எப்பொழுது? அவனுடைய கோபத்திற்கு ஆளாகும் பொழுது, அவனுடைய இறை கோபத்திற்கு ஆளாகும் பொழுது. அந்த அடிப்படையில் தான் தற்போது ஜப்பானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரழிவு, மிகப்பெரிய சுனாமி இதற்கு முன்பும் ஏற்பட்டிருக்கிறது. ஏன் நம்முடைய சென்னை கூட பாதிக்கப்பட்டது அந்த சுனாமியிலே. காரணம் என்ன? ரப்பல் ஆலமீன் ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றான். இதற்கு பிறகாவது மனிதர்கள் திருந்த மாட்டார்களா? தன்னுடைய இந்த சின்ன கோபப்பார்வையை பார்த்த பிறகாவது மனிதர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்களா? தங்களை தாங்களே திருத்திக் கொள்ள மாட்டார்களா என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான். ஏனென்றால் அருமை சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை உலகத்தில் எங்காவது ஒரு வகையில் தெரியப்படுவதும் கூட, அது வெள்ளப்பெருக்கு என்ற பெயரிலோ, பூகம்பம் என்ற பெயரிலோ, அல்ல நெருப்பின் காரணமாகவோ, அல்ல இது போன்ற சுனாமி பேரழிவாலோ, இது போன்ற ஒரு அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை உலகத்தில் ஏற்படுவதும் ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான். ஏன்? ஒரு சில மக்களை, சில ஆயிரம் மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிப்பதன் மூலமாக பல கோடி மக்களுக்கு ரப்பல் ஆலமீன் படிப்பினை கொடுக்கின்றான். இனிமேலாக திருந்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் திருந்தாமலேயே போய், இப்படியே குஃப்ரிலேயே போய், இப்படி ஷிர்கிலேயே இருந்து, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய இறை மறுப்பு கொள்கையிலேயே இருந்து, கடைசியிலே மறுமையிலே வரும்பொழுது நீங்கள் நிரந்தர நரகத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுக்கின்றான் என்று ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். வல நுதியக்கன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். வல நுதியக்கன்னஹும் மினல் அஸாபில் அத்னா, உலகத்திலே நாம் அவர்களுக்கு சின்ன சின்ன வேதனைகளை கொடுப்போம், சின்ன சின்ன அதாபுகளை கொடுப்போம் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். சூரத் அலிஃப் லாம் சஜ்தாவிலே கூறுகின்றான்,
ஒல நுதியக்கன்னா மினல் அதாபில் அத்னா, உலகத்திலே சின்ன சின்ன கஷ்டங்களை, சின்ன கஷ்டம் என்று அல்லாஹ் சொல்வது அது சுனாமியின் பேரால் வரக்கூடிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அல்லது பூகம்பத்தின் பேரால் வரக்கூடிய பேரழிவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது கடல் சீற்றத்தால் வரக்கூடிய பேரழிவாக இருந்தாலும் சரி, அல்லது மழை வெள்ளம் போன்ற பேரழிவாக இருந்தாலும் சரி, எத்தகைய அழிவாக இருந்தாலும் ஓல நுதியக்கன்னா மினல் அதாபில் அத்னா, உலகத்திலே சின்ன சின்ன கஷ்டங்களை, சின்ன சின்ன வேதனைகளை கொடுப்போம். எதற்காக? தூனல் அதாபில் அக்பர், அவர்களை பெரிய வேதனையிலிருந்து பாதுகாப்பதற்காக. உலகத்திலே சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுப்பது எதற்காக தெரியுமா? தூனல் அதாபில் அக்பர், மறுமையிலே ஏற்படக்கூடிய பெரிய வேதனையிலிருந்து, பெரிய அதாபிலிருந்து அவரை பாதுகாப்பதற்காக. அருமை சகோதரர்களே, இன்று நாம் ஏற்படக்கூடிய இந்த அழிவுகளுக்கு பேரழிவு என்று பெயர் வைக்கின்றோம். சுனாமி, பூகம்பம் போன்ற அழிவுகளாக ஏற்படக்கூடிய அழிவுகளுக்கு ஒரு 5000 பேர் 10,000 பேர் இருந்தாலும் சரி, அல்லது லட்சக்கணக்கான மக்கள் பேர் இருந்தாலும் சரி, அல்லது 1000 2000 பேர் இறந்தாலும் சரி, அதற்கு நாம் வைக்கக்கூடிய பெயர் என்னவென்றால் பேரழிவு, இயற்கை பேரழிவு. ஆனால் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், தூனல் அதாபில் அக்பர் வல நுதியக்கன்னா மினல் அதாபில் அத்னா, வல நுதியக்கன்னஹும் மினல் அதாபில் அத்னா, சின்ன அதாப் என்று ரப்புல் ஆலமீன் பெயர் வைக்கின்றான், சிறிய வேதனை கொடுக்கின்றான். ஏன்? தூனல் அதாபில் அக்பர், மறுமையின் பெரிய வேதனையிலிருந்து பாதுகாப்பதற்காக. சின்ன ஒரு சில மக்களை, ஒரு 5000 பேரையோ 10,000 பேரையோ அழிப்பது என்பது மிக சிறிய வேதனை தான். அது எதற்காக? பல கோடி மக்களை நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பதற்காக, பல கோடி மக்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக. ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற சின்ன சின்ன தன்னுடைய கோபத்தை, சின்ன சின்ன அடையாளங்களை உலகத்தில் காட்டுவது கூட இந்த மற்ற மக்கள் மீது அல்லாஹ் கொண்ட இரக்கம்தான். மற்ற மக்களை அல்லாஹ் படிப்பினை காட்டுவதற்காகத்தான். இதற்கு பிறகு திருந்த மாட்டார்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த ரஹமத்தும் அந்த அருள் மிகுந்த எண்ணமும் தான் காரணம் உலகத்தில் இது போன்ற சுனாமிகளோ இது போன்ற அழிவுகளோ வருவதற்கு. ஆனால் அதே நேரத்தில் சகோதரர்களே, இன்று மனிதகுலம் எப்படி இருக்கிறது என்றால், பேரழிவுகளுக்கு காரணம் அல்லாஹ் தான் என்பதை மறந்து, இந்த அழிவை கொடுத்தது அல்லாஹ் தான், இந்த அழிவிலிருந்து அல்லாஹ்வால் மட்டுமே பாதுகாக்க முடியும், அல்லாஹ்வுக்கு மட்டுமே அழிவை கொடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு மட்டுமே அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது என்பதை மறந்து இவர்கள் தங்களுடைய அறிவை வைத்து தற்காத்துக் கொள்வதற்காக நாங்கள் சுனாமி எச்சரிக்கை கருவிகளை கண்டுபிடித்து விட்டோம், பூகம்பம் வார்னிங் மிஷின்களை கண்டுபிடித்து விட்டோம், பூகம்பம் வருவதற்கு முன்பாகவே அந்த மிஷின் எங்களுக்கு வார்னிங் பண்ணும், சுனாமி வருவதற்கு முன்பாகவே அந்த கருவி எங்களை எச்சரிக்கை செய்யும், இந்த கருவி எங்களை பாதுகாக்கும் என்று மக்கள் நம்புகின்றார்கள், நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்ன நடந்தது? இந்தோனேஷியாவிலே மிகப்பெரிய பூகம்பம் வந்தவுடன், இந்தோனேஷியாவிலே சுனாமி பேரழிவு வந்தவுடன், இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட தாக்கம் ஸ்ரீலங்காவிலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்ட பொழுது இந்த கருவியை முதலில் கண்டுபிடித்தது ஜப்பான் தான். நாமும் கடலுக்கு நடுவில் இருக்கின்றோம், இந்த ஜப்பான் தீவு. ஆகவே நாம் இந்த தீவும் எப்பொழுது வேண்டுமானாலும் பூகம்பத்தின் மூலமாக சுனாமியின் மூலமாக தாக்கப்படலாம். ஆகவே உடனடியாக நாம் இதற்கு ஒரு கருவி கண்டுபிடித்தாக வேண்டும் என்று இந்த சுனாமி எச்சரிக்கை கருவியை முதலாக கண்டுபிடித்தது, உலகத்துக்கு அறிமுகப்படுத்தது ஜப்பான் தான். ஆனால் என்ன ஆனது? இதற்கு முன்பாக பல தடவை அந்த மணி எச்சரிக்கை அடித்தது. இதற்கு முன்பாக பல முறை அந்த மணி எச்சரிக்கை மணி அடித்தது அந்த மிஷின். உடனே மக்கள் உஷாரானார்கள், அவேர்னஸ் ஆனார்கள். ஆஹா, ஏதோ சுனாமி வரப்போகிறது, அந்த மிஷின் எச்சரிக்கை அபாயம் கொடுத்து விட்டது, அபாய சிக்னல் கொடுத்து விட்டது, எச்சரிக்கை சிக்னல் கொடுத்து விட்டது, எந்த நேரத்தில் என்ன நடக்கலாம் என்று அவசரமாக தயாரானார்கள், பாதுகாப்பு ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லை. அதே போன்று பூகம்பத்திற்கான அடையாளங்கள் காட்டிய அந்த மிஷின், அந்த கருவி பூகம்பத்திற்கான அடையாளங்களை காட்டியது, பூகம்பம் வரப்போகிறது எச்சரிக்கை செய்தது, மக்கள் அவசரமாக தயாரானார்கள் ஏதோ நடக்கப் போகிறது என்று. ஆனால் ஒண்ணுமே நடக்கவில்லை. இது போன்று பல முறை இந்த மாதிரி எச்சரிக்கை செய்யப்பட்டு கடைசியாக இப்பொழுது நடந்த இந்த பூகம்பத்திற்கும் சுனாமிக்கும் எச்சரிக்கை மணி அடித்தது, எச்சரிக்கை காட்டியது. மக்கள் சாதாரணமாக இருந்தார்கள். இதற்கு முன்னால் பல தடவை எச்சரிக்கை அடையாளம் வந்திருக்கிறது, எச்சரிக்கை சிம்பல் வந்திருக்கிறது. ஆனால் வார்னிங் சிம்பல்னால எந்த நிகழ்ச்சி நடக்கல என்று கேர்லெஸ்ஸாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதாவை இறக்கினான். இதைத்தான் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான் சூரத்துல் ஹஜ்ஜிலே, "வ கம் மின் கரியத்தின் அஹலக்னாஹா", நாம் எந்த ஒரு ஊரை நாம் அழிப்பதாக இருந்தாலும், நம்முடைய கோபத்தின் காரணமாக, மற்ற மனிதர்களுக்கு படிப்பினை காரணமாக எந்த ஒரு ஊரை அழிப்பதாக இருந்தாலும், ஃபஜாஅ பஅசுனா பயாத்தன் வஹும் காயிலூன், அவர்கள் பகலிலேயே விழித்துக் கொண்டே தூங்கும் பொழுது விழித்துக் கொண்டே உறங்கிக் கொண்டிருப்பார்கள். அதாவது கேர்லெஸ்ஸாக இருப்பார்கள். ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், கேர்லெஸ்ஸாக விழித்துக் கொண்டே உறங்கிக் கொண்டிருப்பார்கள், பகலிலே உறங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது, கேர்லெஸ்ஸாக இருக்கும் பொழுதுதான் திடீரென்று நம்முடைய அதாபுகளை நாம் இறக்குவோம். ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான்.
அதே விதத்தில் இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன வாக்குறுதியை தான் இந்த ஜப்பான் பூகம்பத்தில் அல்லாஹ் நிகழ்த்தி இருக்கின்றான். எத்தனையோ முறை எச்சரிக்கை மணி அடித்தது, எச்சரிக்கை அபாய வார்னிங் எச்சரிக்கைகள் காட்டப்பட்டன, வார்னிங் சிம்பல் காட்டப்பட்டது. ஆனால் அந்த மக்கள் அப்பொழுதெல்லாம் அவசர அவசரமாக ஆயத்தமாக இருந்தார்கள், பாதுகாப்போடு இருந்தார்கள், முன்னெச்சரிக்கையாக இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை. ரப்புல் ஆலமீன் அவர்கள் அறியாபுரத்தில் அறியாமையாக கேர்லெஸ்ஸாக இருந்த பொழுது திடீரென்று தன்னுடைய அதாபை இறக்கினான். அன்பு சகோதரர்களே, எதற்காக சொல்கிறேன் என்றால், இதற்கு பிறகு இந்த உலகம் உய்வடைய வேண்டும் என்றால், இது போன்ற அழிவுகளிலிருந்து, இது போன்ற பேர் ஆபத்துகளிலிருந்து, இது போன்ற அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்த உலகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே தீர்வு, ஒரே வழி, இந்த உலகம் அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளையும் எச்சரிக்கையிலும் ஏற்று நடப்பதுதான் இதற்கு ஒரே வழி. ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், நான் வ கம்மின் கரியத்தின் அஹ்லக்னாஹா கப்ல யௌமில் கியாமா. எந்த ஒரு சமுதாயத்தையும் எந்த ஒரு ஊராக இருந்தாலும் அந்த ஊரை நாம் கியாமத் நாளைக்கு முன்பாக கண்டிப்பாக அழித்து தீர்வோம். அதாவது மிகப்பெரிய அழிவு, ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிப்போம் இந்த உலகத்திலே. ஏனென்றால் படைத்தவன் அவன் தான். இந்த உலகத்தை, இந்த பூமியை, சந்திரனை, வானத்தை அனைத்தையும் படைத்தவன் ரப்பல் ஆலமீன் தான். அவனுக்கு தெரியும் எதுவரை இந்த உலகத்தை விட்டு வைக்கலாம், எப்பொழுது இந்த உலகத்தை அழிக்கலாம் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு ஊராக இருந்தாலும் இல்லா அஹ்லக்னாஹா கப்ல யௌமில் கியாமா, கியாமத் நாளைக்கு முன்பாக எந்த ஒரு ஊரையும் அழிக்காமல் விட மாட்டோம். கியாமத் நாளைக்கு முன்பாக எந்த ஊரும் அழிக்கப்படுவதற்கு முன்பாக, எந்த ஒரு சமுதாயம் மண்ணோடு மண்ணாக அழிக்கப்படுவதற்கு முன்பாக அவர்கள் விழிப்படைவதற்கு ஒரே வழி, இது போன்ற அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய கோப பார்வையை பார்த்து தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும், தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் ஒரே வழி என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் விரைந்து வர வேண்டும். அருமை சகோதரர்களே, அந்த மக்கள் விரைந்து வர மாட்டார்கள். அல்லாஹ் மறுக்கக்கூடிய மக்கள், அல்லாஹ் மறுக்கக்கூடிய காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள் இப்படி ஒரு படிப்பினை பெற்று பாடம் பெற்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் வர மாட்டார்கள். எதுவரை இதுதான் வழி என்று அவர்களுக்கு தெரியும் வரை, இதுதான் வழி என்று அவர்களுக்கு தெரியும் வரை, இதுதான் மார்க்கம் என்று அவர்களுக்கு தெரியும் வரை அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு வருவார்கள்? நம்முடைய உலக வாழ்க்கையை நிம்மதி தரக்கூடியதும் மறுமை வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடியதும் ஒரே வழி அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் தான் என்று அவர்களுக்கு தெரியும் வரை, அல்ல தெரியாத வரை எப்படி அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்கள்? ஒருபோதும் இஸ்லாத்துக்கு வர முடியாது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி தெரியாத வரை. சரி, அவர்களுக்கு எப்பொழுது தெரியும்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்பொழுது தெரியும்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் ஒரே வழி என்று எப்பொழுது தெரியும்? தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் சொல்லும் வரை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை ஓதக்கூடிய நாம், இறை வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி எல்லாம் எச்சரிக்கின்றான். நீங்கள் எவ்வளவுதான் எச்சரிக்கை மணிகளையும் எச்சரிக்கை மிஷின்களையும் எவ்வளவுதான் விதவிதமான அற்புதமான கருவிகளையும் கண்டுபிடித்தாலும் கூட அத்தனை கருவிகளையும் அல்லாஹ் பொய்யாக்கி விட்டு தன்னுடைய அதாபை இறக்குவான் என்ற அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதியை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது முஸ்லிம் மக்களுடைய கடமை. ஆனால் நாம் எத்தனை பேர் சொல்கின்றோம்? எத்தனை பேர் சொல்கின்றோம்? இல்ல அதுக்கு நாங்க இங்கிருந்து அதுக்காண்டி ஜப்பான்ல போய் சொல்ல முடியும்? இல்ல, இதே சுனாமி 5 வருடத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டுக்கு வந்த சுனாமி, அல்ல நேற்றைய தினம் ஜப்பானுக்கு வந்த சுனாமி மீண்டும் தமிழகத்திற்கு வராது என்று என்ன உறுதி? தமிழகமோ சென்னை மாநகரமோ அழிக்கப்படாது என்பதற்கு என்ன உறுதி, என்ன கேரண்டி? ஜப்பான் கண்டுபிடிக்காத பெரிய பெரிய கருவிகளை நாம் கண்டுபிடித்து விட்டோம், ஜப்பான் கண்டுபிடிக்காத மிஷின்களை நாம் கண்டுபிடித்து விட்டோம். ஆகவே அருமை சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய பகுதியிலே, நாம் வசிக்கக்கூடிய பகுதியிலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் உலகத்திலும் வெற்றியை தரும், மறுமையிலும் வெற்றி தரும் என்ற இந்த சத்திய முழக்கத்தை, சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி அந்த விஷயத்தில் நாம் அசட்டையாக இருப்போமேனால், அல்லாஹ்வுடைய அதாப் வருவதற்கு முன்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈமான் கொள்ளுங்கள், குலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள். இதுதான் நபிமாருடைய முழக்கம். இதற்காக நாம் எல்லாம் போய் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில படிக்கணும், பல்கலைக்கழகத்தில் இஸ்லாத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு வரணும், குர்ஆனை எல்லாம் மனப்பாடம் பண்ணி குடிக்கணும், ஹதீஸ்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணி கரைச்சு குடிக்கணும், தேவையில்லை. நபிமார்கள் சொன்ன ஒரே வார்த்தை குலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள். இந்த வார்த்தைகள் தான மக்களுக்கு மத்தியில் வேத வரிகளாக முழக்கப்பட்டன. இந்த வார்த்தை தான மக்களுக்கு மத்தியில் மந்திரத்தை போன்ற மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த வார்த்தையை நாம் ஏன் சொல்லக்கூடாது? நாம் வசிக்கக்கூடிய பகுதியிலே, நாம் வழிக்கக்கூடிய மக்களோடு, நாம் பழகக்கூடிய மக்களோடு, நாம் நட்புறவு காணக்கூடிய மக்களோடு நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அப்பொழுதுதான் உலகத்தில் வெற்றி பெறுவீர்கள், மறுமையில் வெற்றி பெறுவீர்கள் என்ற இந்த சத்திய முழக்கத்தை நாம் சொல்லவில்லை என்றால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைத்து 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 நம்மோடவே நிறுத்தி வைத்த பாவத்திற்காக நேற்று ஜப்பான் என்றால் நாளை சென்னையாகவோ தமிழ்நாடாக ஆவதற்கு வெகு தூரம் இல்லை.
ஏனென்றால் இதுவும் ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது. என்னுடைய மார்க்கத்தை உனக்கு கொடுத்து உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய என்ற பொறுப்பை கொடுத்திருக்க, நீயே இஸ்லாத்தை பின்பற்றுவதில்லை, நீயும் இஸ்லாத்தின்படி வாழ்வதில்லை, மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதில்லை என்றால் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை வராமல் என்ன செய்யும்? நேற்று ஜப்பானில் இறங்க வேதனை நாளை நம்ம பகுதி வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றே நாம் ஒரு உறுதிமொழி எடுப்போம். இந்த ஜப்பானுடைய சுனாமியை பார்த்து அல்ல இது போன்ற அப்பப்போ ஏற்படக்கூடிய பூகம்பங்கள், அவ்வப்போது ஏற்படக்கூடிய சுனாமிகள், இதையெல்லாம் நாம் பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டும். ஆனா நாம் எப்படி படிப்பினை பெறோம்டா, ஜப்பான்ல தப்பு பண்ணிருக்கிறோம், ஜப்பான்ல விபச்சாரம் பெருகி போச்சு, ஜப்பான்ல குரானை கிழிச்சானா, ஜப்பானிலே சுனாமி வந்ததற்கு என்னென்ன காரணங்கள் கற்பிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, ஜப்பானிலே வந்ததை போன்று நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த சுனாமியோ அந்த ஆபத்தோ நம்முடைய பகுதி வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும், அந்த வேதனை தப்பிப்பதற்கு என்ன வழி, அதை பற்றி யோசிப்பதில்லை. ஜப்பான்கார என்ன தப்பு பண்ணா, எதனால் அங்கு அதாபம் வந்திருக்கும் என்று தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் தவிர, நாம் என்ன தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சிந்திக்க தவறிவிடுகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உலக மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு மூமினுடைய கடமை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். ஒரு முறை மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 3 நாட்களாக காணவில்லை. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தேடி பிரலாபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய தந்தையை காணவில்லை என்று. 3 நாட்களுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். அழுக்கடைந்த ஆடை, காட்டிலே புழுதிப்பட்ட முடி, முகமெல்லாம் அப்படியே வாடி வதங்கி போய் புழுதிப்பட்டு பங்கரை கோலத்திலே வீட்டுக்கு வருகின்றார்கள். அவர்களை பார்த்தவுடன் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அழுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கோலத்தை பார்த்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அழுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா மா யுப்கிக் யா ஃபாத்திமா பின்தி ஃபாத்திமா, என்னுடைய மகள் ஃபாத்திமாவை ஏன் அழுகின்றாய், என்ன காரணத்தில் அழுகின்றாய்? இல்லையா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிர்கள் எல்லாம், அல்லாஹ்வே இல்லை என்று பேசக்கூடிய காஃபிர்கள் எல்லாம் மாட மாளிகையிலும் கூட கோபுரங்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வறிய நிலைக்கு, ஒரு பரட்டை கோலத்திலே, பங்கரை கோலத்திலே, இப்படி ஒரு பரதேசியை போன்று யார சொல்லலாம் ஊர் சுற்றிக் கொண்டிருக்கிறீர்களே, இதை பார்த்து அழுகிறேன் என்று மகள் சொன்னவுடன் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தன்னுடைய மகளுக்கு ஆறுதல் சொன்னார்கள். உன்னுடைய தந்தை இன்றைக்கு இவ்வளவு கஷ்டப்படுகின்றேன், இப்படி பரட்டை கோலத்திலே ஊர் சுற்றிக் கொண்டிருக்கின்றேன், பரதேசியை போன்று வாழ்வதற்கு வழி தெரியாதவனை போன்று மக்களுக்கு இஸ்லாத்தை தாவா செய்து கொண்டு மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டு ஊர் ஊரா சுற்றி கொண்டு அலைகின்றேன். ஆனால் இதனுடைய பலன் எப்பொழுது ஏற்படும் என்றால், யாத்தியாலன் நாசி ஜமான், ஒரு காலம் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுக்கு சொல்கின்றார்கள், ஒரு காலம் வரும், லா யஹ்லு அலல் அர்லி பைத் மதரின் வலா வபரின், அந்த காலத்திலே உலகத்தின் பூமியின் மீது உள்ள எந்த ஒரு குடிசை வீடாக இருந்தாலும், கோபுர வீடாக இருந்தாலும், இல்லா அத்கலஹுல்லாஹு கலிமத்து தக்வா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமத்து தக்வாவை அந்த வீடுகளுக்குள் நுழைத்தே தீர்வான். பூமியின் மீது உள்ள எந்த கோபுர வீடாக இருந்தாலும், குடிசை வீடாக இருந்தாலும், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நுழைந்தே தீரும். இம்மா பி இஸ்ஸி அஸீஸ் அவ் பி தில்லி தலீல், ஒன்று கண்ணியத்தோடு அந்த களிமா நுழையும், அல்லது அவர்களை கேவலப்படுத்தி இந்த களிமா நுழையும். அதாவது ஒன்று கண்ணியத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள், அல்லது கேவலப்பட்டு நிராசையாகி வேறு வழியே இல்லை என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த 2 நிலையில் ஒரு நிலை நடந்தே தீரும் இந்த கியாமத் நாள் வருவதற்கு முன்பாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாக்குறுதி நிச்சயமாக சத்தியமாக நிகழ்ந்தே தீரும். உலகத்தில் எந்த ஒரு குடிசை வீடாக இருந்தாலும், கோபுர வீடாக இருந்தாலும், அங்கே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த இறை வணக்க வார்த்தை, இந்த ஏகத்துவ கலிமா நுழைந்தே தீரும். ஆனால் அந்த வார்த்தை நுழையும் என்றால் தானாக போய் காலில் சக்கரம் கட்டிட்டு போய் நுழையாது. அந்த வார்த்தை தானாக காலில் சக்கரம் கட்டு கொண்டு போய் நுழையாது, அல்ல காற்றோடு காற்றாக கலந்து போய் நுழையாது. அந்த வார்த்தையை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு உட்படுத்தி சென்றார்கள். ஆனால் அந்த கடமையை நாம் நிறைவேற்றுகின்றோமா? இது போன்ற அல்லாஹ்வுடைய அதாவது இது போன்ற பெரிய வேதனைகள் வரும்பொழுது இந்த வேதனைகளை காட்டி மக்களுக்கு எடுத்து சொல்லி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதுதான் இந்த வேதனைகளின் தப்பிப்பதற்கு ஒரே வழி என்ற இந்த எச்சரிக்கையை நாம் உலக மக்களுக்கு எடுத்து வைக்கின்றோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வேதனையின் மூலமாக, இந்த சுனாமியின் மூலமாக யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அந்த மக்களுக்கு நல்வாழ்க்கை தருவானாக, ஆறுதலாக இருப்பானாக. அந்த மக்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு எங்காவது யாராவது நல்ல அமைப்புகள், நல்ல இயக்கங்கள் அல்லது அரசாங்கத்தின் மூலமாகவே அந்த மக்கள் மீது கருணை காட்டுவதற்காக, வீடு இழந்தவர்களுக்கு உதவி செய்வதற்கும், உறவு இழந்தவர்களை உதவி செய்வதற்கும், வியாபாரங்களை பொருளாதாரத்தை இழந்தவர்களுக்கு உதவி செய்வதற்கும் ஏதாவது ஏற்பாடு இருக்குமேனால் அந்த ஏற்பாட்டில் நாமும் பங்கெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மாலான உதவிகள் நாமும் செய்வோம்.
அதே நேரத்தில் தாயை இழந்து, குழந்தையை இழந்து, உறவினர்களை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து, சொத்து சுகங்களை இழந்து அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ரப்புல் ஆலமீன் தன் தரப்பிலிருந்து உதவி செய்வதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு திருந்தி தௌபா செய்வதற்கும் இனிமேல் நேர்வழி பக்கம் வருவதற்காகவும் ஹிதாயத்திற்காக துஆ செய்வோம். அதே நேரத்தில் நம்முடைய பகுதியில் அதுபோன்ற அல்லாஹ்வுடைய அதாபுகள் வராமல் இருப்பதற்கும் வருவதற்கு முன்பாக நாமும் திருந்தி மற்ற மக்களையும் திருத்துவதற்குரிய வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.